நட்சத்திர ஜன்னல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் யார் தெரியுமா? இவங்க 5 மொழியில நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மொழியிலயும் தனக்குன்னு ஒரு முத்திரைய பதிச்சுக்கிட்டே வராங்க. Let us meet the young, vibrant and very beautiful Vedika. Hi. Welcome to our show, Vedika. Thank you so much. Please. Vedika, you're looking gorgeous. Thank you so much. Your dress is so pretty. Thanks. சரி, வெதிகா, நீங்க தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு 5 மொழிகள்ல படம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி மேனேஜ் பண்றீங்க? Well, language actually புது language கத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். So industry எப்போ என்டர் ஆயிட்டு அப்போ எனக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. என்ன கேட்டாலும் ஒரு சவுண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. So slowly language learn பண்ணிட்டு இப்போ எல்லாரும் கூட தமிழ்ல தான் பேசுறேன். And கொஞ்சம் இப்போதான் தெலுங்கு ப்ரமோஷன்ஸ் முடிஞ்சிட்டு இங்க வந்திருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் தெலுங்கு வேர்ட்ஸ் மைண்ட்ல வரும், இல்லைன்னா அங்கே போனப்போ தமிழ் வேர்ட்ஸும் வரும் இன்டர்வியூல. ஸோ அதை விட எதுவுமே பெரிய எதுவும் கிடையாது. லாங்குவேஜ் பிடிக்கும், லாங்குவேஜ் பேசுறேன், அவ்வளவு. ஓகே. ஸோ இந்த 5 மொழிகள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொழி எது? தமிழ் தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ இப்போ பேசுறேன், புரிஞ்சுக்க முடியும், என்ன சொல்றாங்க. சோ ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி, உங்களுக்கு எப்படி நீங்க நடிக்க வந்தீங்க? நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம் முன்னாடியே சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சா, ஆர் வாஸ் இட் பை ஆக்சிடென்ட்? சைல்ட்ஹுட்ல ஆக்சுவலி எப்பவுமே மாதுரி தீக்ஷித், ஸ்ரீதேவி மேமோட படம் பார்ப்பேன். அண்ட் அதுல இருந்தா எனக்கு ஆக்ட்ரஸ் ஆகணும்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சு. அண்ட் எப்பவுமே மிரர் முன்னாடி டான்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். மிரர் முன்னாடி, அப்புறம் மிரர்ல ஆக்டிங் பண்றது. இதுக்கு ஆக்சுவலி ஆக்ட்ரஸ் ஆக முன்னாடி எனக்கு டீச்சர் ஆகணும்னா இது இருந்துச்சு, ஆம்பிஷன் அண்ட் ஆசை. ஸோ ஒரு இமேஜினரி கிளாஸ் இமேஜின் பண்ணிட்டு, ஒரு கிளாஸ் இமேஜின் பண்ணிட்டு போர்ட்ல எழுதிருக்கு, அதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் நிறைய டிராமா, டான்ஸ் காம்படிஷன்ஸ்ல பார்ட் எடுத்திருக்கேன் சின்ன வயசுல. ஸோ அப்போல இருந்து டான்ஸ் அண்ட் ஆக்டிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே. ஸோ சின்ன வயசுல நீங்க ரொம்ப அட்மையர் பண்ண ஆக்ட்ரஸ் யாரு? ஸ்ரீதேவி மேம். அங்கேதான் இருக்காங்க பாருங்க. அவங்களோட எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? வால்ல மூன்றாம் பேரு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ல முடியாது, வார்த்தையே கிடையாது சொல்றதுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. அண்ட் ஷீ இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்ட்ரஸ். ஓகே. சோ அவங்களோட நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? பிகாஸ் ஆஸ் எ டான்சர் मेरे हाथों में नौ चूड़ियां है थोड़ा ठहरो, that one. தேவையில்லாம பாடுறேன். That's so nice. ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்க ஆக்டிங் ஸ்கூலும் போயிருக்கீங்க, அண்ட் டான்ஸும் முறைப்படி கத்துட்டு இருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஒரு பேஷன் இருந்தா அது நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ண முடியும். ஏன்னா டான்ஸ்னா நீங்க அதுக்காக லவ் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்லயே தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்றேன். அந்த கூத்து டான்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப என்ஜாய் பண்றேன். குட்டி பிசாசே ரொம்ப லைக் பண்ணாங்க ஆடியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் காஞ்சனா 3ல இப்போ ஒரு சட்டை ஒரு பல்பம்னு சாங் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா என்னோட ஃபேன்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. நிறைய நல்லா என்கரேஜிங் கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபிளாட் ஆகி போயிட்டேனா. ஸோ இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா குத்து நம்பர்ஸ் பண்ணணும்னா ஆசை இருக்கு. ஓகே. ஸோ முதல் படத்துல the first action அப்படின்னு சொன்னபோது அந்த டயலாக் இல்ல அந்த சீன் ஞாபகம் இருக்கா வேதிகாக்கு? ஆமாமா, இருக்கு. ஃபிலிம்ல இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல பாம்பேல தான் ஷூட் பண்ணோம், சீ சைட்ல. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் என்னன்னா, நான் இது டைலாக் சொன்னேன், என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. சோ உட்காந்துட்டு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அதுதான் சொன்னேன். சோ அது இமிடியேட்டா வந்துடுச்சு. ஆனா கண்டிப்பா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பிரச்சனை இல்லையா, அது புது லாங்குவேஜ். எப்பவுமே ஒரு சொல்வேன், அட்வான்ஸ்ல எனக்கு லைன்ஸ் கொடுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது லிப்சிங் சரியா வரலன்னா எனக்கு திருப்தியா கிடையாது, பியூர் தமிழ்ல சொல்லணும்னு. சோ மனசுக்கு அது ஒரு கொஞ்சம் அப்புறமா சரி பண்ணலன்னா ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவேன். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்வேன், ப்ளீஸ் எனக்கு டயலாக் கொஞ்சம் முன்னாடி கொடுங்க. இப்போ ஸ்பாட்ல பண்ணிடுறேன். பெரிய பெரிய பேஜ் டயலாக் இருந்தா அஃப்கோர்ஸ் ஒரு அட்லீஸ்ட்
கொஞ்சம் few hours முன்னாடி கொடுக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன டயலாக் 3-4 lines அப்படி 4-5 lines அப்படியே இப்போ. ஓகே, இப்போ யூஸ்வலா ஹீரோயின்ஸ் வந்து கிளாமரஸ் ரோல்ஸ் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் நீங்க கிளாமர் சைட் நடிச்சிட்டு இருக்கிற போதே பாலா சாரோட பரதேசி படத்துல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டீகிளாமரைஸ் ரோலை வந்து சூஸ் பண்ணீங்க. எப்படி அந்த செலெக்ஷன் பண்ணீங்க வேதிகா? ஆக்சுவலி ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ண மாட்டேன். நான் நினைக்கிறேன் ஃபிலிம் தான் எனக்கு செலக்ட் பண்றது. ஏன்னா பிகாஸ் என்ன ஆஃபர் எனக்கு வரும் அதுலதான் மட்டும் செலக்ட் பண்ண முடியும்ல. ஆனா என்னோட பாலா சார் அந்த லீட் கேரக்டர் கேர்ளுக்காக சர்ச் பண்ணும்போது சங்கீதா என்னோட பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா சங்கீதா நானும் காலையில ஒர்க் பண்ணிருந்தோம். சோ அப்போ அப்போல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாலா சார் சொன்னாங்க சரி அந்த பொண்ணுக்கு போட்டோஸ் அனுப்ப சொல்லு. நான் போய் எல்லாம் அந்த எனக்கு தெரியும் அந்த ஆக்சுவலி ரோல் டார்க் பொண்ணு ரோல் இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ அதுக்கு போய் நான் எல்லாம் டார்க் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லா போட்டு அது எனக்கு அண்ட் புவர் கேர்ள் ரோல் இல்லையா. சோ என்னோட ஓல்டு சல்வார் கபீஸ் எங்க தேடிட்டு அது போட்டு ஒரு கார்னர்ல உட்கார்ந்துட்டு அப்படியே பாவமா ஃபேஸ் பண்ணிட்டு டார்க் மேக்கப் எல்லாம் போட்டு அனுப்பிட்டு திடீர்னு எனக்கு கூப்பிட்டாங்க. சரி சென்னைக்கு வரலாம், அங்க போட்டோ ஷூட் பண்ணாங்க. எனக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. எனக்கு நான் நினைச்சேன் எப்படி இந்த படம் எனக்கு கிடைக்க போறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கலரு வேற. செகண்ட் டே திருப்பி வச்சாங்க பாருங்க போட்டோ ஷூட். அப்போ கொஞ்சம் இது வந்துடுச்சு. சரி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் இது ஆச்சுன்னா பெரிய விஷயம் இல்லையா. பாலா சார் கூட ஒர்க் பண்றதுனா ரொம்ப பெரிய விஷயம். சோ நெக்ஸ்ட் டே எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஸ்டோரி எதுவுமே கேட்கல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த டே. பாருங்க ஃபிளைட்ல ரிட்டர்ன் போகும்போது அப்படி ஒரு ஜாலியா இதுல ரொம்ப சந்தோஷத்துல போனேன். அது ஆல் தேங்க்ஸ் டு பாலா சார் எனக்கு அந்த வைப் கொடுத்திருக்காங்க. சரி, அந்த படத்தோட அனுபவம் எப்படி இருந்தது வேதிகா? பரதேசி படத்துல சீரியஸ் இருக்காங்கன்னா அந்த இது இருக்கு வெளிய அந்த ஒரு ரூமர் மாதிரி இருக்காங்க சீரியஸ். ஆனா அவ்வளோ கிடையாது. நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு பாலா சாருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது கிணறு கிட்ட உட்கார்ந்துட்டு நாங்க சாங் மாண்டாஜ் பண்ணோம். அந்த அவத்த பையா சாங் மாண்டாஜ். சோ அதுல அத்தர்வா நான் இருந்தோம். அண்ட் அங்க கிணறு கிட்ட இருக்கும்போது பாலா சார் என்ன சொன்னாங்கன்னா நீ இப்போ அந்த இதுல ஜம்ப் பண்ணணும். நான் பயந்துட்டேன். ஏன்னா கிணறுல எப்படி ஜம்ப் பண்ணணும் எனக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது. சொன்னேன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொன்னேன் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது ப்ளீஸ் நான் எப்படி ஜம்ப் பண்ணணும். இல்ல பண்ணிக்கோங்க நாங்க எல்லாம் மேனேஜ் பண்றோம், நாங்க வந்து காப்பாத்திட்டுறோம். ரொம்ப பயந்துட்டு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அது சும்மா ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்க பாலா சார். சோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ரொம்ப நல்லா போச்சு. நைட் தூங்கவே முடியல. பரதேசியெல்லாம் ஷூட் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்ல நைட்ல தூக்கமே வரல. சரி, அந்த படத்துல வந்து ஆக்சுவலி ஒரு சாங் வந்து ஆக்சுவலி இளையராஜா சாரோட சாங்க வச்சு மேக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற சாங் போட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கீங்க நீங்க. எங்க இருந்து கிடைக்கிறது இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்? தேங்க்ஸ் டு அவர் டைரக்டர். சோ வெல் ஆக்சுவலி இது சங்கத்தில் பாடாத கவிதை ஒரு 2 lines பாடுங்களே வேதிகா. வெரி நைஸ். ஓகே. சங்கத்தில் பாடாத கவிதை என் முன்னே யார் வந்தது போதும். இளையராஜா சார் அப்செட் ஆயிடுவாங்க. சொல்லுங்க. சோ அந்த சாங் தான் போட்டு நாங்க ஷூட் பண்ணோம். அப்போ ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு அந்த சாங். சோ நிறைய மாண்டாஜஸ் பண்ணோம். அப்புறம் தான் அவத்த பையா சாங் ரெடி ஆச்சு ஷூட்டிங் அப்புறம் தான். அண்ட் ரொம்ப ஜாலியான சாங். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வேற பாட்டோட அதை பாக்குற போது what is that feeling you had? இல்ல ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆனா சங்கத்தில் பாடாத கவிதை எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சாங். அண்ட் அது நிறைய அவங்க இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது பாலா சார் மியூசிக் போடுவாங்க. சோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது மியூசிக் போட்டாலே அது இமோஷன்ஸ் வெளியே வரும். சோ அவர்கிட்ட அதுவும் கத்துக்கிட்டேன். ஓ தட்ஸ் லவ்லி. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் யாரு? இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரஹ்மான் சார். ஓகே. அண்ட் யாரோட பாடல் ரொம்ப பிடிக்கும்? ஸ்ரேயா கோஷல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான வாய்ஸ். அண்ட் ஆக்சுவலி சின்ன வயசுல இது ரோஜா எல்லா சாங்ஸ் நான் போர்டிங் ஸ்கூல் போகும்போது
கேட்டுட்டு இருந்தேன் அப்போ. சோ எனக்கு ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்றது நான் பண்ண போறேன்னா அப்போ எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, நான் ஒரு செகண்ட் நான் சக்கர் கட்டி பண்ணேன்னா எனக்கு ரஹ்மான் சார் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணணும்னா இது இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு. சோ அதுக்காக சக்கர் கட்டி ஒத்துக்கிட்டேன். அண்ட் காவ்யா தலைவனும் எப்போ அந்த ஆஃபர் வந்துச்சு அது ஒரு டைம் கூட யோசிக்கல. அப்புறம் காவ்யா தலைவன்ல 7 நேஷனல் அவார்ட் வின்னிங் பர்சனாலிட்டிஸும் இருக்காங்க. வசந்த் பாலன் சார் அண்ட் so many other national award winning personalities. So அதுவும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. வேதிகா, அதுக்கு எப்படி நீங்க ரிசர்ச் பண்ணீங்க? பிகாஸ் அதோட அந்த பீரியட் ஃபிலிம் அண்ட் நாட் ஒன்லி தட் ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் திங். ஸோ அதோட ரிசர்ச் அண்ட் பேக்ரவுண்ட் நீங்க எப்படி ஸ்டடி பண்ணீங்க? ஆக்சுவலி கொஞ்சம் ஃபிலிம்ஸ் பார்த்திருக்கேன் நான். சரஸ்வதி சபதம் இந்த மாதிரி எல்லாம் ஃபிலிம்ஸ் பார்த்திருக்கேன். அவர் எப்படி மேக்கப் போடுறாங்க, எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இது பண்றாங்க, பாடி லாங்குவேஜ் எப்படி வைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அங்க இருந்த டிப்ஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் வேற நம்ம ஓன் டச்சும் ஆட் பண்ணிருக்கோம் அந்த கேரக்டர்ஸ்க்கு. அண்ட் ஒரு 20 கெட்டப்ஸ் இருந்துச்சு அந்த ஃபிலிம்ல. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, என்னோட கரியர்ல இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் நான் பண்ணிருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அந்த படத்துல நடிக்கிற போது யுவர் குட் எக்ஸ்பீரியன்சஸ் வித் சித்தார்த் அண்ட் பிருத்விராஜ், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கா? என்னோட இன்ட்ரோடக்ஷன் சாங் ஷூட் பண்ணும்போது எனக்கு மட்டும் அந்த டான்ஸ் எல்லாம் பண்றது இது இருந்துச்சு அந்த சாங்ல ஸ்கோப். சோ அது நடுவுல பிருத்விராஜ் அண்ட் சித்தார்த் 2 பேரு உட்கார்ந்துட்டு என்னோட டான்ஸ் பார்க்கணும். ரகுராம் மாஸ்டர் ரகுராம் மாஸ்டர் கம்போஸ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா எனக்கு, ஏன்னா அவர் கூட அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் கூட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யா, பிகாஸ் ஏன்னா நம்ம ஜாஸ்தி ரிஹர்சல் எதுவுமே பண்ணல. அண்ட் பிருத்வி அண்ட் சித்தார்த் நான் வந்தப்போ ஓ நீ சூப்பரா பண்றியா, நீ ரொம்ப டூ மச் குட் டான்ஸர், சோ ஈஸியா பண்ணிடுவேன். அவ்வளவு ப்ரெஷர் போட்டாங்க என் மேல. ஏன்னா அது பார்த்துட்டு ஐயோ இவர் இப்படியே நினைக்கிறாங்கன்னா நம்ம கூத்து டான்ஸ் இருந்தாலும் ஈஸியா பண்ண, நம்ம கிளாசிக்கல்னா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அந்த முத்ராஸ், அந்த பண்றது எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த இது சாங்கோட லிரிக்ஸுக்கு மேட்ச் பண்ணணும் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ், அந்த கால் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஒரு திங் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் பாடி லாங்குவேஜ். சோ அவ்வளவு ப்ரெஷர் போட்டாங்க. ஆனா ஈஸியா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அவர் என் கூட. ஆனா நான் அவ்வளவு என்னை பத்தி எனக்கு தெரியும்ல that I don't get satisfied so easily. So அது உட்கார்ந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணாங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் ரவுண்ட். நாங்க சில பிக்சர்ஸ் காமிப்போம். சோ அதோட அசோசியேட்டட் மெமரிஸ் நீங்க எங்களோட ஷேர் பண்ணணும். ரெடி? ஓகே. ஃபர்ஸ்ட் பிக்சர். இது நான் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டு விசிட் போனேன். ஓகே. சோ அப்போ எடுத்த போட்டோ. அந்த கான்ஃபிடன்ஸ் பாருங்க கேமரால பாக்குறது. That's true. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் அப்போல இருந்து இருக்கு. சோ எப்பவுமே நம்ம தெரியாம அந்த திங்ஸ் எல்லாம் நடக்கும்ல. அப்ப பாருங்க எனக்கு தெரியாது நான் ஆக்ட்ரஸ் ஆக போறேன்னா, ஆனா தெரியாது. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் கேமராக்காக இருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட்டா லென்ஸ்ல பாக்குறது. I'm loving the camera. You can make out in the shot itself in the picture. Really? I love your eyebrows எல்லாம் வேலை பண்ணிட்டு. இன்னைக்கு மார்னிங் இப்போ கூட அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கு பாருங்க. சேம் இருக்கு. Oh my god, with the center parting. Thank you for refreshing my memory. Okay. Next picture. Okay. My god. இது சிவலிங்கா பண்ண சொன்னல, கன்னடால சிவலிங்கா ஃபிலிம் பண்ண. ஒரிஜினல் அங்கேதான் பண்ணாங்க பி வாசு சார். அண்ட் ஏன்னா உடம்புக்குள்ள ஒரு முஸ்லிம் மேனோட கோஸ்ட் படும். அந்த பையன் யூனிப்ரா வச்சிருக்காங்க. சோ அந்த பையன் இருந்துட்டு போவான். அண்ட் அவனோட கோஸ்ட் எனக்குள்ள அவனோட கில்லர்ஸ் தேடுறதுக்கு இது பண்ணுவான். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பீடி. உங்களுக்கும் அந்த கோஸ்டுக்கும் பயங்கர சம்பந்தம் ஏன் வேதிகா? ஏதோ ஒரு சொல்றாங்க. இதோ எனக்கு ஒரு ரொம்ப நல்ல கனெக்ஷன், ஒரு நல்ல என்ன சொல்றது, லக்கி ஹீரோயின் இது அதெல்லாம் சொல்லுவாங்க. லக்கி பேய். எனக்கு என்னோட எல்லா பிலிம்ஸ் என்னன்னா பேய் பிலிம்ஸ் பண்ணிருக்கேன். அது பெரிய ஹிட் ஆச்சு. ஆமா, முனி இருந்தாலும் சிவலிங்கா இருந்தாலும் குட்டிஸ் பிசாசு சாங்ல அது பிசாசு வேர்ட் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இப்போ காஞ்சனா 3
and கொஞ்சம் horror film heroine range வருவா. And how was it with that thing? பீடி, ஐயோ எனக்கு பீடி சுத்தமா பிடிக்காது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல எல்லாம் போகும்போது ஸ்கூல் பஸ்ல போவேன், அந்த கண்டக்டர் இது பண்ணுவா பீடி, அந்த பீடி ஸ்மெல் அண்ட் அந்த பனானா சாப்பிடுவாங்க சின்ன குழந்தை எல்லாம். அப்போ அந்த பீடி அண்ட் பனானா ஸ்மெல் அப்படியே மிக்ஸ் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது தெரியும் அந்த ஸ்மெல். சோ பீடி ஸ்மெல் வந்தானா ஓடி போயிடுவேன் அங்க இருந்து. எனக்கு பிடிக்காது. எப்படியோ அதை நடிச்சிட்டீங்க? ஆமா, பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி வாசு சார் டிரெக்டர், அண்ட் சிகரெட்டும் இன்னைக்கு வரைக்கும் நான் டச் பண்ணல. ஆனா பீடி பண்றது, ஒரு வீடியோ பண்றது, அதை பாக்குற இதுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருமல் வரும், இந்த காஃப் வரும். அண்ட் ஆனா இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், இன்டர்வல் சீன் இது. அண்ட் nice expression, ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். பீடி பண்றது, நான் பீடி ஸ்மோக் பண்ணிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இப்போ எல்லாம் அது ஷார்ட்காக மட்டும். நெக்ஸ்ட் பிக்சர். this was the first look. என்ன வெளியே வந்துருச்சுன்னா இதான் ஸ்டில் வந்துருச்சு. வைரல் ஆகி போச்சு இந்த லுக், இந்த விபூதி போட்டு அந்த பொட்டு எல்லாம் போட்டுது. ஆனா பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டெரரான எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கேன், ஆனா மாஸ்டர் ரொம்ப லைட்டா எடுக்கிறாங்க. சோ அவருக்கு பயமுறுத்து முடியல. நெக்ஸ்ட் பிக்சர். Oh my God, Rahman sir கூட photo வாங்கணும். I mean, I think it's a very rare occasion. ஏன்னா அவர்கிட்ட photo வாங்குறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். அவருக்கு டிஸ்டர்ப் பண்றது எனக்கு பிடிக்காது. அண்ட் ரொம்ப சாஃப்டான ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சனாலிட்டி அண்ட் பர்சன். ஆனா ரிக்வெஸ்ட் பண்ணேன் சார், உங்களுக்கு கூட ஒரு போட்டோ எடுக்கணும். அம்மா நான் போட்டோ எடுத்தோம். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஸ்பெஷல் பிக்சர்ஸ் ஃப்ரம் மை கரியர், யூ நோ. ஓகே, அண்ட் தட் இஸ் அம்மா இல்லையா? யா, அம்மா, தட்ஸ் மாம். சரி, இப்போ ஏஆர் ரஹ்மான் சாரோட ஏதாவது ஒரு பாட்டு திடீர்னு பாடணும்னா எது பாடுவீங்க? எந்த லாங்குவேஜும் நாட் லாங்குவேஜ் நாட் an issue. छोटी सी आशा मस्ती भरे मन में, भोली सी आशा चांद तारों को छूने की आशा, आसमानों में उड़ने की आशा. So nice. But நீங்க எதை ட்ரை பண்ணிருக்கீங்களா பாடுறதுக்கு? Oh please. Thank you Priya. நீங்க சொல்றது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. I think you should try. பாத்ரூம் சிங்கர் காம்படிஷன்ல போலானா? Maybe in the interview பார்த்துட்டு somebody would like, Vidika sings well. Could be next film you're singing? Possible? Hope so. Okay, next picture. Oh, Dilip sir. Such sweet memories. இது நாங்க வெல்கம் டு சென்ட்ரல் ஜெயிட் ப்ரமோஷன் டைம்ல ஷூட் பண்ணது. இது இன்டர்வியூ இருக்கு. அந்த பூ பாத்தீங்கன்னா அந்த ஆக்சுவலி வெளிய கார்டன்ல பூ இருந்துச்சு. சோ அதுக்காக ஸ்பான்டேனியஸா அந்த பூ வச்சுட்டு. பட் ஹீஸ் காட் an amazing comic timing and ரொம்ப என்ஜாய் பண்ணி அவர் கூட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. So cute. Next picture. Oh yeah, Mohanlal sir. Actually நான் ஏஷியநெட் அவார்ட்ஸ்க்காக பெர்ஃபார்ம் பண்ணேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்புறம் மோகன்லால் சார் கிட்ட ஒரு still வாங்கிட்டோம். Again me and mom and Mohanlal sir, and he's an amazing actor. So one of my most again cherished pictures. Okay, next picture. Wow, அந்த ஓகே அந்த டாப் சீன் இருக்குல்ல, அது என்னோட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் பிடிச்ச சீன்ஸ். அந்த அதர்வா இது போனப்போ டீ எஸ்டேட்ல ஒர்க்கிங்காக போனப்போ அந்த கிணறுல வாட்டர் டிராயிங் மாதிரி சீன் இருந்துச்சு. பாலா சார் அது எனக்கு சொல்லி கொடுக்கறாரு அந்த ஷாட்ல. அண்ட் அந்த செகண்ட் சீன் அது இது அதர்வா கேரக்டர் டீஸ் பண்றது சீன் இருக்கு. சோ ஐ ஹேட் டு ஃபீட் ஹிம் ரைஸ். ஓகே இது பத்தி சொல்ல, ஏன்னா நான் ஃபுல் மேக்கப் போடுவேன்ல, சோ அவன் என் கையில தான் சாப்பிடணும். ஆனா ஃபுல் அது ரைஸ் அண்ட் சாம்பார் கூட என்னோட ஃபவுண்டேஷனும்
சாப்பிட வச்சுட்டேன். ஆமா ஆமா ஃபுல் ஃபவுண்டேஷன் போச்சு. அப்படியே சாப்பிட என்னோட கை கலர் it was seen, but I used to cover it with lot of rice. Otherwise white, suddenly my fingers are looking white. பட் வேதிகா, நீங்க நிஜமாவே நடிச்சதுல நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸோட தான் நீங்க அதிகமா நடிச்சீங்க. இவர்தான் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் ஆக்டர்ஸ் இல்லையா நீங்க நடிச்சது. சோ அது எப்படி இருந்தது அந்த ராப்போ? ஏன்னா யூசுவலா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப குவைட்டா ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்போம். பட் அந்த சேம் ஏஜ் அப்படினா அத்தர்வா ஷூட்டிங் பண்ணும்போது பேசவே இல்ல அவ்வளோ. ஆமா ஆமா ஓகே. அப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட் வரும்போது அத்தர்வா எனக்கு பார்த்தாங்க, இப்படி அப்படியே பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியவே இல்ல? ஏன்னா அந்த மாதிரி எனக்கு ரெகக்னைஸே பண்ணல அத்தர்வா. அண்ட் நாங்க 2 பேர் ரொம்ப கமிட்டடா இருந்தோம் அந்த ஃபிலிம் ஷூட்டிங்ல எல்லாம். ஒரு வேலை மேலதான் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு. லேட்டர் we became friends, after the movie and everything. It's a fantastic performer. Okay, next picture. Okay, this is actually I had gone to attend one of the award functions. Ange room la award function apro na Tamanna and Shreya Ghoshal. It's like 3 roses illa, or 3 monkeys, whatever, 3 musketeers. The monkeys beautiful ladies. So no, nada monkey. ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்வீட் ஆன girls. ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த ஈவினிங். வேதிகா, நீங்க போய் மங்கின்னு சொன்னா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒத்துப்பாங்களா? இவ்வளவு such a beautiful girl. அப்பப்போ ஏதாவது இது பண்ணுவேன். இல்ல பாக்குறதுக்கு இல்ல, அப்பப்போ பிஹேவியர்ல ஏதாவது சரி, இந்த மூமெண்ட்ல ஏதாவது பண்ணீங்களா அந்த மாதிரி? ஆமா ஆமா, நிறைய கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ணோம் அந்த டே. நாங்க நான், தமன்னா, ஸ்ரேயா கோஷல், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. டிஎஸ்பி இருந்தாங்க, அப்புறம் ஆண்ட்ரியாவும் அங்க இருந்தாங்க, அண்ட் என்னோட அம்மா இருந்தாங்க. சோ நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அந்த ஈவினிங். பிக்சர் சோஷியல் மீடியால நிறைய வைரல் போச்சு இந்த பிக்சர். Thank you so much. So எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த மெமரிஸ், போட்டோ மெமரி ஷேர் பண்றது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. You took me back in time and ஒரு refreshing ஆன change இருந்துச்சு. So thanks for refreshing my memories and taking I felt like I went back in time, and yeah, it was so cute. இப்போ வந்து காஞ்சனா 3 இப்போ நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு வேதிகா. சோ ராகவா லாரன்ஸ் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் முனி நடிச்சதுக்கும் இப்போ காஞ்சனா 3 நடிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? One of the biggest difference obviously box office collections na ஒரு வேற லெவலே போச்சு. முனி நம்ம பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாங்க இந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு போய் இவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஃபில்ம் ஆகும். ஒரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க ஃபில்ம். ஸோ அப்போ தெரியாது. ஆனா எனக்கு ஒரு திங் தெரியும், அந்த நரேஷன் கேட்கும் போது எனக்கு புரிஞ்சிச்சு அது இந்த ஃபில்ம் கண்டிப்பா ஓடும். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ராகவா கேரக்டர். நானும் ரொம்ப பயப்படுவேன். ஸோ அதுக்காக அந்த ஃபில்ம் நான் ஒத்துக்கிட்டேன். அந்த நரேஷன் கொடுத்தாங்கல்ல மாஸ்டர், அப்போ அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துச்சு அந்த ஸ்டோரியில, அந்த ஸ்கிரீன் பிளேல. அது மட்டும் இல்ல, அங்கிருந்து தான் இது ஹாரர் அண்ட் காமெடி ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம ஃபில்ம்ல இருந்து. ஸோ இப்போ போய் அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான் பண்ணிருக்காங்க லாரன்ஸ் சார். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஹாரர் காமெடி ஜான்ர ஃபில்ம்ஸ் வந்துட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ஆனா எப்பவுமே காஞ்சனா தான், எல்லாரும் காஞ்சனாக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ்ல ஆடியன்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் அவ்வளவு கிடையாது, மொத்த ஃபேமிலி மொத்தம் போய் பாக்குறாங்க இந்த ஃபில்ம். அண்ட் ரொம்ப I'm so happy with the response. சரி வேதிகா, இப்ப நீங்க இந்த பிலிம்ல வந்து மிச்ச ஹீரோயின்ஸும் இருக்காங்க, ஓவியா அவங்களா இருக்காங்க. சோ இந்த கதை வந்து மாஸ்டர் உங்கள்கிட்ட சொல்ற போது மத்த நடிகைகளும் இருக்காங்கன்னு நீங்க கேள்விப்பட்ட போது உங்களோட கேரக்டரைசேஷன், அவ கேரக்டரைசேஷன், அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அக்செப்ட் பண்ணீங்களா? ஆக்சுவலி ஹீரோயின்ஸுக்கு வேற பிலிம்ல பாத்தீங்கன்னா நிறைய காமெடி ஸ்கோப் கிடையாது. அண்ட் காமெடி தான் ரொம்ப கஷ்டம். இது சும்மா வந்து போறது மாதிரி ரோல் கிடையாது. இதுல கிளாமரும் இருக்கு, ஆனா அது சேர்ந்து காமெடியும் பண்ணணும்.
இன்னும் அதுக்காக தான் எனக்கு இந்த ரோல் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த காமெடிக்காக ஸ்கோப் இருக்கு. செகண்ட்லி என்னன்னா நம்ம திருப்பி நான் முனி டீமோட ஒர்க் பண்ண போறேன், மாஸ்டர் கூட ஒர்க் பண்ற போறேன். ஸோ அதுக்கு நான் மைண்ட்ல ஆப்வியஸ்லி எனக்கு எதுவும் டவுட்டும் கிடையாது, அது நான் ஃபில்ம் எடுக்கணும் இல்ல வேண்டாம். அண்ட் ஸோ பண்ணிதான் ஆகணும்னு நான் நினைச்சேன். அண்ட் எல்லாருக்கும் ஸ்கோப் இருக்கு இந்த ஃபில்ம்ல. மதர் கேரக்டர் இருந்தாலும் ஹீரோயின்ஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கு, ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு. சரி, இந்த மாதிரி பேய் படத்துல நடிக்கணும்னா 5 விஷயங்கள், தேவையான 5 விஷயங்கள் நீங்க எது நினைக்கிறீங்க? பெரிய வீடு, ஓகே, காத்து, இது காத்து சவுண்ட் வரும், சவுண்ட் விண்டோட சவுண்ட், அது அப்புறம் அந்த டோர் சவுண்ட் வரும்ல, அப்படி. ஓகே, அப்புறம் வேணும்னா காப்வெப்ஸ், ஓகே, பெருசு முடி தேவைப்படுது. ஓகே, நல்ல நிறைய ஃபிலிம்ஸ்ல பாத்திருக்கேன் பெருச முடி. சரி, 5 முடிச்சாச்சா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான், கிரேட். ஓகே. சரி வேதிகா, நீங்க அந்த படத்துல நடிக்கிற போது ஏதாவது சீன்ல நிஜமாவே கொஞ்சம் பயந்தீங்களா? அந்த ஒரு என்னோட ரூம்ல ஒரு சேர் இருக்கும், அந்த சேர்ல எப்பவுமே யாராவது வந்து நைட்ல உட்கார்ந்துருவாங்களா, அது நினைச்சிட்டு ரொம்ப பயந்துட்டேன். திருப்பி என்னன்னா ஒரு படிக்கட்டுல ஓடு மாதிரி சீன் இருக்கு எனக்கு ஃபிலிம்ல, அந்த கார்னர்ல கோஸ்ட் உட்கார மாதிரி சீன் இருக்கும். மாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு சொல்லாம அந்த கோஸ்ட் கேரக்டருக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ நில்லு, அவன் வரும்போது கிட்ட வரும்போது நில்லுடு, அவளுக்கு சொல்லாதே. சோ எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அங்கே ஓடி போகும்போது மேலே அங்க கார்னர்ல உட்கார்ந்த கோஸ்ட் கேரக்டர் நின்னுச்சு இமீடியட்டா. அவ்வளவு பெருசா முடி, நான் எதிர்பார்க்கல, எனக்கு தெரியாது அப்படி பண்ண போறான்னு. சோ அங்க ஓடி போகும்போது நின்னுட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டு விழுந்துட்டேன் நான் கீழே. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க, ஐயோ என்னாச்சு வேதிகா, ஓகேவா? திருப்பி அவர் தான் டென்ஷன் ஆயிட்டாங்க, நான் விழுந்துட்டேன். ஆனா அவ்வளவு எதுவுமே மேஜரா இல்ல, ஆனா தப்பிச்சுட்டேன் சத்தியமா. ஓகே, இதுல வந்து மாஸ்டருக்கு வந்து இந்த பேய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெபிட்டிஷன் ஆஃப் ஒரு டயலாக் வந்துகிட்டே இருக்கும், அது வேதிகா நீங்க சொல்றீங்களா? அது டயலாக், ஆமா நிறைய பேர் எனக்கு அது டயலாக் பத்தி கேக்குறாங்க, நிறைய இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக். அதனாலதான் நாங்க அதை பார்த்தோம், there's so much of a liking for it. So வேதிகா வந்து இந்த நிகழ்ச்சியில அது சொன்னா நல்லா இருக்கும். அப்போ பண்றது என்னன்னா, அந்த சீன் டைம்ல ஒரு செப்பல் தான் போட்டேன், அது இங்க வா சொல்லுவாங்கன்னா வரேன்னு நான் சொன்னேன். சோ ஒரு செப்பல்ல நடந்துட்டு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணேன். அதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ பண்ண எப்படி ட்ரை பண்ணி பாருங்க. சரி சரி, ஓகே ஓகே. ரொம்ப மோசமான ஒரு வண்டா சாமி. வாவ், wow, that was cute. Oh god, இது நல்லா வந்திருக்கா? ஐஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்க. அது ஈஸி தானே. இது ஒன்றரை கண்ணு சொல்லுங்க. ஒன்றரை கண்ணு சொல்லுவோம், அது வைக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, இப்ப நீங்க ஹிந்தில வந்து இம்ரான் ஹாஷ்மியோட பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அவருக்கு வந்து he's got that real lover boy image and intense romantic அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. So how is it acting with him? It was nice. ரொம்ப ஒரு intelligent ஆன actor and அவர் கூட he's a very good orator. So ரொம்ப intelligent and ரொம்ப committed and professional இருக்காங்க, டைம்ல வருவாங்க. and எனக்கு one of my favorite actors in Bollywood இருக்காங்க. So I'm happy to be debuting alongside him and opposite him. So yeah, it's nice. Okay. and அவரோட மியூசிக் ரொம்ப இதுவும் இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரோட மியூசிக், பெரிய பெரிய ஹிட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபிலிம்ல நல்ல மியூசிக் இருக்கு. சோ நான் எதிர்பார்க்கிறேன் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்க்காக. ஏன்னா சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ்க்கு தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன், திருப்பி திருப்பி டெபியூ பண்றதுக்கு. ஏன்னா 4 டெபியூ இங்க பண்ணிட்டேன் சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில. இப்போ 5th நம்ம பாலிவுட்ல பண்ண போறேன், பார்க்கலாம். 6th ஹாலிவுட் இருக்கலாம்னா. Wow, that's awesome. சொல்ல முடியாதுல. சரி வேதிகா, உங்களுக்கு இப்ப ரொம்ப டான்ஸ் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் யுவர் பேஷன் இல்லையா? நாங்க வந்து ஒரு சின்ன மியூசிக் போடுறோம், சோ எங்களுக்காக கொஞ்சம் டான்ஸ் ஆடி காமிக்கிறேன், ஓகேங்களா? சரி, ரெடி? ட்ரை பண்றேன். ஓகே, மியூசிக். ஓ
hauda. Hey, thank you so much. சரி, நீங்க வந்து டான்ஸ் ஆடுற போது நீங்க நடிச்ச எஸ்டிஆர் ஆல்சோ இஸ் a beautiful dancer and Lagwa master. So இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருந்தது? How are you able to cope up with them? Both are excellent dancers, and Master is like, you know, I've worked with him also before, and I got an opportunity to again work with him. So நம்ம dance combination ரொம்ப appreciate பண்ணாங்க. And திருப்பி இதுல I think ஒரு சட்டை ஒரு பல்பம்ல என்னோட ப்ரீவியஸ் சாங்ஸோட ஜாஸ்தி எனர்ஜி போட்டிருக்கேன். ஏன் மாஸ்டர் கூட டான்ஸ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பி ஆன் யுவர் டோஸ், யூ நோ, பிகாஸ் சோ குட். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூயிங் மோர் டான்ஸ் நம்பர்ஸ் வித் ஹிம். ஓகே, சரி, டான்ஸ் பேஸ்ட் கொஸ்டின். எஸ்டிஆர் வந்து உங்கள்ட்ட ஒரு படம் சொல்லியிருக்காரு, இட்ஸ் a டான்ஸ் பேஸ்ட் மூவி. அப்புறம் ராகவா மாஸ்டரும் உங்களுக்கு ஒரு டான்ஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு. சோ இதுல ஒரு சாய்ஸ் இருந்தா யாரோட படத்தை அக்செப்ட் பண்ணுவீங்க? லவ் ட்ரையாங்கிள் பண்ணிடலாம்ல, ரெண்டு பேர் கூட. இல்ல, பட் தனித்தனி படம், இட்ஸ் நாட் லைக் தட். அப்படிங்கிற போது எது ஃபர்ஸ்ட் நீங்க எது சூஸ் யார் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அவருக்கு சூஸ் பண்ணுவேன். ஸ்மார்ட் ஆன்சர் இல்லையா? ரியல் ஸ்மார்ட் ஆன்சர். ஆனா கண்டிப்பா லாரன்ஸ் மாஸ்டர் கூட 2 ஃபிலிம் பண்ணிருக்கேன். சோ எப்பவுமே அது யூனோ ஒரு ஸ்பெஷலான ஒரு நமக்கு ஒரு முனியு ஹிட், பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் கஞ்சனா அதை விட பெருசா ஹிட் ஆச்சு. சோ ஒரு யூனோ அந்த ஒரு பாண்டிங் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, வெதிகா, இப்ப வந்து நச்சுன்னு 4 வார்த்தை பகுதி. இதுல வந்து நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வேன். சோ அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல எது படுதோ அது நீங்க எங்களோட ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. எஸ்டிஆர் டான்ஸ். ஓகே. பார்ட்டி. பார்ட்டி. மியூசிக். ஓகே. லிவ் இன் ரிலேஷன்ஷிப். நான் மேரேஜ்ல பிலீவ் பண்றேன். சோ மேபி நாட் ஃபார் மீ, அட்லீஸ்ட் இப்போதைக்கு இட்ஸ் நாட் ஃபார் மீ, பட் ஐம் லைக் இட்ஸ் ஓகே, யூ நோ, இஃப் சம்படி இஸ் ஓகே வித் இட் தென் தட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே. இளமை. Well, age is just a number. Age is just a number. Yeah. Okay. Glamour. I think, you know, just if you can even show it just through your eyes. You don't have to, like, you know, yeah, just through your eyes you can be glamorous. நீங்க வந்து மாடலிங்கும் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ இனிஷியலி அது எப்படி இருந்துச்சு, கமிங் ஃப்ரம் மாடலிங் பேக்ரவுண்ட் டு சினிமா? பெருசா எதுவுமே பண்ணல, ஒரு 1-2 எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு இது முன்னாடி, ஃபிலிம்ஸ் வர முன்னாடி. சோ ரேம்ப் வாக் அதெல்லாம் பண்ணல. சோ யா, but I had a dream of going to Miss World, participate in Miss World. ஆனா என்னோட ஹைட் 5'4" தான். சோ அதுக்காக போக முடியல. சரி, செல்லம். செல்லம்னா என் அம்மா. எங்க அம்மா, என்னோட அம்மா. அம்மானா அம்மா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்பவுமே அம்மா எனக்கு என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க ரொம்ப படுத்துவீங்களா அவங்கள? बहुत ரொம்ப டார்ச்சர் பண்றேன் அம்மாக்கு. எப்பவுமே டார்ச்சர் தான். சோ அதிகமா அடம் பிடிப்பீங்க நீங்க? இல்ல, என்ன இருந்தாலும் அம்மா கிட்டதான் போகணும் இல்ல, என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மா கிட்டதான் போகணும். அண்ட் அம்மாக்கு ரொம்ப க்ளோஸ். அண்ட் she is amazing. She is the best person I've ever met in my life. And ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் இருக்காங்க. ஸோ டச் வுட். அண்ட் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கற, ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. சரி, நீங்க நடிச்ச படத்துல அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச படம் பரதேசி ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாக்கு. அப்புறம் காஞ்சனா 3 ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாக்கு. அண்ட் சிவலிங்கா நான் பண்ணலாம் கனடால. ஓகே. அப்புறம் ஒர்க் அவுட் ஸ்குவாட்ஸ். எனக்கு ஸ்குவாட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட் அதானா? ஸ்குவாட்ஸ். அண்ட் I love doing squats. And அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். I don't know, I think I'm blessed with good genes. Okay. எக்ஸசைஸ் பண்ணுவேன். And யோகா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன் எப்பவுமே. லைக் பிராணாயம், just a little bit, 15 minutes. அவ்வளவு எதுவுமே பெருசா உட்கார்ந்துட்டு இல்ல பண்ண மாட்டேன். எல்லாம் சாப்பிடுவேன். Oh, lovely. But really, Vedika, hats off to you. ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மூவில நாங்க பாக்குற போதும் சரி, இப்ப பாக்குற வேதிகாவும், you maintained yourself beautifully. Thank you. Hats off to you. Thank you so much. You're an inspiration for all of us. I think happiness and love keeps me going. Yeah. So, as you said, be positive. Yes, huh? Yeah. Okay. பேய் படம். காஞ்சனா.
ஓகே தென் தற்காப்பு கலை கிக் நல்லா ஒரு ஓகே யாருக்காவது கொடுத்திருக்கீங்களா கிக் கொடுக்கல பஞ்ச் பண்ணிருக்கேன் ஒரு டைம் பஸ்ல போகும்போது ஓகே இது ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு யாரோ ஏதோ டச் பண்ணாங்க ஏதோ பண்ணாங்க திரும்பிட்டு அப்படியே ஒரு பஞ்ச் கொடுத்து பாருங்க பயந்துட்டு ஓடி போயிட்டா வெரி குட் ஓகே பாராட்டு ஆடியன்ஸ் கொடுக்கறது லவ் ஓகே ஏதாவது மறக்க முடியாத ஒரு யூடியூப் கமெண்ட்டும் அது ஒரு பெரிய பாராட்டு எனக்கு ஏன்னா ஒருத்தர் இவ்வளவு டைம் எடுத்துட்டு எனக்காக ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னா அது பெரிய விஷயம் ஓகே டீ 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 சாப்பிட மாட்டேன் பிடிக்காது நோ பிடிக்காது ஓகே பிஸ்கெட் டிப் பண்ணி சாப்பிடுறது பிடிக்கும் ஆனா டீ சாப்பிட மாட்டேன் பிஸ்கெட் டிப் பண்ணலாம் ஓகே ஃபேஸ்புக் 6.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு சோ அதே இப்ப மைண்ட்ல வந்துருச்சு திடீர்னு சொல்லணும்னா யா யூ I have most followers on Facebook, so I interact with them. Live video நிறைய பண்ணுவேன். எல்லாரும் கூட interact பண்றது ரொம்ப பிடிக்கும். So actually thanks for reminding me. இப்போ சீக்கிரம் live video பண்ண போறேன் Facebookல. Okay, looking forward to it. Yes, me too. காதல் happiness சொல்ல. Okay, so உங்களோட ஏதாவது personal experience? இல்ல எதுவுமே இப்போ நான் single and not ready to mingle. Okay, only mingle with work. Yeah. So வேதிகாவோட Mr. Right அப்படினா என்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்க்கறீங்க? எனக்கு ரொம்ப ஒரு பேஷன்ஸ் ஆன பர்சன் வேணும். ஏன்னா எனக்கு நிறைய அந்த மாதிரி குவாலிட்டிஸ் கோவம் வருமா? கோவம் அவ்வளோ வராது ஆனா வரும் அவ்வளோ எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆனா எனக்கு பெரிய ஓசிடி பிரச்சனை இருக்கு எனக்கு டிஷ்யூ வேணும் டெட்டால் வேணும் சோ எனக்கு கூட ரொம்ப பேஷண்டா அதை டீல் பண்றது எனக்கு தேவை. Hope you find it soon. Okay, fine. சிறுமூஞ்சி Take a deep breath. அப்படியே உங்களோட எல்லா டென்ஷன் அப்படியே போயிடும். அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் மீட் பண்ணிருக்கீங்களா வேதிகா? கண்டிப்பா நாங்க எல்லாரும் ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க எல்லாரும் அப்படி பண்றோம்ல. சோ ஒரு டீப் பிரெத் எடுத்தா ஒரு 4-5 டைம்ஸ் நீங்க அந்த டீப் பிரெத் எடுத்தா ஓம் உட்கார்ந்துட்டு ஓம் சொல்லுங்க அவ்வளவுதான் எல்லா பிரச்சனையும் போயிடும். So cute. Okay, தனிமை ஆனா ஒரு டைம் நிறைய வருஷம் நான் அப்படிதான் இருந்தேன் கொஞ்சம் லோன்லி மாதிரி நிறைய மிக்ஸ் அப் பண்ண மாட்டேன் நிறைய சோஷியலைஸ் பண்ண மாட்டேன் சோ ஒரு லெவல் ஓகே ஏன்னா யூ ஹேவ் டு பி கம்ஃபர்டபிள் வித் பீங் அலோன் அது நான் நிறைய கம்ஃபர்டபிள் இருக்கேன் பீங் அலோன்ல ஆனா இப்போ கொஞ்சம் கம்பெனியும் எனக்கு பிடிக்கும் அம்மா கூட இருக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது சோ யா இப்போ கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவல் வந்துடுச்சு அவ்வளோ எதுவுமே தனிமை வேண்டாம் எனக்கு. ஓகே மேக்கப் ஆக்ட்ரஸ் பட் யூ என்ஜாய் புட்டிங் மேக்கப்? Yeah, I mean I do enjoy it but you know ரொம்பவும் இப்போ மேக்கப் எல்லாம் போட மாட்டேன் கொஞ்சம் அவ்வளோ 20 minutes 30 minutes மேக்ஸிமம்ல என்னோட மேக்கப் ஃபினிஷ் ஆயிடும். முன்னாடி என்னன்னா இப்போ என்ன திங்ஸ் சேஞ்ச் ஆச்சு இப்போ நேச்சுரல் லுக் ரொம்ப இது பாக்குறாங்க அப்ரிஷியேட் பண்றாங்க சோ அதுக்காக இப்போ ரொம்ப கம்மி தான் போடுவேன் ஆனா யா ஒரு பிரைட் லிப்ஸ்டிக் மட்டும் இருந்தா போதும் அப்படி எனக்கு எதுவுமே வேற திங்ஸ் தேவையில்லை ஒரு நைஸ் பிங்க் லிப்ஸ்டிக் அண்ட் லிப் பாம் சோ தட்ஸ் இட் யா ஓகே சோ வேதிகா பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க ரொம்ப யூ ஸ்போக் ஃப்ரம் தி ஹார்ட் நிஜமாவே ஓகே இப்போ வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் டாக் அதாவது சில கேள்விகள் கொஞ்சம் மாறுபட்டே இருக்கும் ஓகே சோ வேதிகா நீங்க உங்களோட வீக்னஸ் எதுன்னு நினைக்கிறீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணிருக்கீங்க? முன்னாடி எனக்கு ஆக்சுவலி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல பயம் இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசுல ஒரு டைம் நான் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஒரு ஏர் ஹாஸ்டஸ் ரோல் பண்ணேன் சோ அதுல என்னோட லைன்ஸே மறந்துட்டேன் நான் சோ அதுக்காக கொஞ்சம் ஸ்டேஜ் நர்வஸ்னஸ் இருந்துச்சு அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்டர் அப்புறம் I tried very hard to overcome that and இப்போ அந்த ஃபியர் போயிடுச்சு அண்ட் ஸ்டேஜ்ல இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன் டான்ஸ் பண்றதுக்கு ஏன்னா சும்மா போய் நின்னுட்டு அவார்ட் ப்ரெசென்ட் பண்றது அதுவும் எதுவுமே கிடையாது எனக்கு கேமரா ஃபியரும் கிடையாது ஆனா லைவ் ஆடியன்ஸ் முன்னாடி ஏதாவது மறந்துடுவேனா இல்லைன்னா விழுந்துடுவேனா அது கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஆனா இப்போ ஓவர்கம் ஆச்சு நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிருக்கேன் சோ யா
சூப்பர். சரி வேதிகா, இப்ப வந்து நிறைய லவ் ப்ரப்போசல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது மாறுபட்ட லவ் ப்ரப்போசல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தான். என்னோட டான்ஸ் பாத்திருக்கா இதுல ஸ்டேஜ்ல, அண்ட் நான் டான்ஸ் பண்ணிருந்தேன் இப்போ பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ பாத்துட்டு இருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தா. அதுல என்ன எழுதிருக்குன்னா, ஐ லவ் யூ மை டான்சிங் குவீன் போட்டிருந்தா. அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். ஒரு இவ்ளோ சின்ன பையன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா அப்போ ரொம்ப, அப்போ நான் கூட ஒரு சின்ன பொண்ணுதான் அப்போ 6th ஸ்டாண்டர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் பிரின்சிபல் கிட்ட. எல்லார ஃபேஸ் ஞாபகம் இருக்கு. ஓகே, நான் இத இப்படி கேக்குறேன். இப்போ வந்து being an actress and அது இவ்ளோ மொழிகள்ல, சோ இப்போ ஏதாவது ஒரு டிஃபரெண்டா யாராவது வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி, ஓகே யூ மைட் ஹேவ் ரிஜெக்டட், பட் ஏதாவது ஒன்னு ஃப்ரெஷ்ஷா உங்க மெமரியில இருக்கா? இன்ஸ்டாகிராம்ல நிறைய இந்த மாதிரி மெசேजेस வரும். ஓகே, do you want to marry me? என்னோட அம்மா உனக்கு மீட் பண்றதுக்கு ரொம்ப வெயிட் பண்றா. நேர்ல யாராவது தைரியமா வந்து வேதிகா will you marry me அப்படின்னு யாராவது தைரியமா சொல்லிருக்காங்களா? from the fan side. from fan side, oh yeah, ஒரு ஃபேன் என்ன அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்லியாச்சு, நான் அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், எனக்கு பேசணும் வேதிகா கூட. என்னோட அம்மா என்னவா இதெல்லாம் பயந்துட்டாங்க. அது ஞாபகம் இருக்கு. அந்த அவரோட லவ் தான். சோ யா. ஓகே, இப்போ சோஷியல் மீடியால நீங்க சொன்னீங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் வருது. சோ யூசுவலா வந்து நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, எப்பவுமே பேலன்ஸ் பண்ணிப்பீங்களா? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் சிலது வந்து பாசிட்டிவா வரும், சிலது நெகட்டிவா வரும். ஹவு டு யூ பேலன்ஸ்? வெல், இது ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையா? உங்க ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன அவருக்கு பிடிச்சு போச்சு, என்ன பிடிக்கல, அது ஒரு இதுவும் இருக்கு, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கும் அது தெரிஞ்சுக்கிறது. கண்டிப்பா என்னோட ஆடியன்ஸ், என்னோட ஃபேன்ஸ், என்னோட வெல் விஷர்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கு தான் அப்பப்போ லைவ் சாட் பண்ணுவேன், இல்லைன்னா கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை லைக் பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தர் இவ்வளவு அன்கண்டிஷனலா லவ் கொடுக்கும்போது நாங்க கூட ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூரான லவ், ஒரு ஃபேன், ஒரு வெல் விஷர் உங்களுக்காக மனசுக்குள்ள வச்ச லவ்னா அது ஒரு பியூரஸ்ட், ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் இருக்கு. ஏன்னா அவருக்கு இதுக்காக எதுவுமே பெனிஃபிட்டே கிடையாது, ஆக்ட்ரஸ் தான் பெனிஃபிட் அது. வேதிகா, உங்களை பத்தி ஷேர் பண்ணாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அதை நீங்க இங்க ஷேர் பண்ணலாம் எங்க வியூவர்ஸ்க்காக. எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயம், இல்ல உங்க லைஃப்ல நீங்க இது வரைக்கும் நிஜமாவே யாருமே கேட்காத விஷயம். நான் ஆக்சுவலி எல்லாரும் கேட்பாங்க, ஹேவ் யூ ஸ்டோலன் எனிதிங்? சோ சின்ன வயசுல எனக்கு ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப பிடிக்கும். சோ என்னோட நேபர் வீட்ல இருந்து அவன் ஆண்டி தூங்கும் போது நான் போய் ஸ்ட்ராபெரி ஸ்டீல் பண்ணிருக்கேன் சின்ன வயசு. அந்த ஸ்ட்ராபெரி திருடு இருக்கு கரெக்டா? அது பண்ணிருக்கேன் நான் ஸ்ட்ராபெரிக்காக. அந்த விஷயம் மட்டும்தான் நீங்க சொல்லல, யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பிடிக்கும் ஸ்ட்ராபெரி. அப்போ ஐ திங்க் ஐ வாஸ் மேபி 7-8 years old இருக்கலாம், இல்ல 6, தெரியாது, அவ்வளவு எனக்கு தெரியாது எவ்வளவு ஏஜ்னா. அந்த மாதிரி 8-7-8 அந்த மாதிரி. அந்த வயசுல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ராபெரி ட்ரை பண்றது, இட்ஸ் லைக் இட் வாஸ் a huge thing for me. அவ்வளவு பிடிச்சு போச்சு அந்த ஃப்ரூட். போய் ஸ்லோவா அந்த ஃப்ரூட் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து தெரியாம. சரி, இப்ப நாளைக்கே இது வரப்போகுது யூடியூப்ல, ஸ்ட்ராபெரி ஸ்டீலர் அப்படின்னு. ஸ்ட்ராபெரி ஸ்டீலர், குட் ஒன், நைஸ் ஒன். சரி வேதிகா, இப்ப நீங்க சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கறதுனால உங்க வாட்ஸ்அப்ல வந்து ஏதாவது ஸ்டேட்டஸ் என்ன போடுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காஞ்சனா ரிலீஸ் ஆகுது, பார்க்கலாமா என்ன இருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்? இப்போ என்ன இருக்குன்னா, have courage and be kind. இதான் என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல. 1 yearல இருந்து அதே இருக்கு. ஆனா ரொம்ப அழகா இருக்கு. have courage and be kind. ஃபிலிம்ல வந்து ஒரு டயலாக். சரி, செல்ஃபி எடுக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வேதிகா? ஆக்சுவலி எனக்கு அவ்வளவு பிடிக்காது. ஆனா இன்ஸ்டாகிராம், இதுல ட்விட்டர்ல எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க செல்ஃபி. நான் எங்க போனாலும் ஒரு ஏதாவது மெமரி நாங்க என்னோட ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணா செல்ஃபி எடுத்துதான் ஆகணும். தனியா இருக்கும்போது செல்ஃபி எடுத்துதான் ஆகணும். சோ செல்ஃபி பத்தி கொஞ்சம் கஷ்டம் தான். செல்ஃபி எல்லாம் பிடிச்சு போன் பிடிச்சிட்டு பெருசா அடிக்ஷன் எல்லாம் அது வராது இல்லையா? அவ்வளோ இல்ல. ஆனா இப்போ சோசியல் மீடியாக்காக அடிக்ட் ஆயிட்டு. ஏன்னா ஃபேன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுன்னா இதே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதுக்காக செல்ஃபி
எடுப்பேன், ஆனா அவ்வளோ பிடிக்காது எடுக்க. இப்ப நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கீங்க, சோ நீங்க சில சோஷியலி ரெஸ்பான்சிபிள் விஷயங்கள் பண்ணுவீங்க, சோ அத பத்தி நீங்க சொல்லலாம், இல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் உங்களோட வெல் விஷர்ஸ்க்கு, உங்க ஃபேன்ஸ்க்கு. Well, I believe a lot in cleanliness, and அதுக்காக I believe in not littering our country. ஏன்னா நம்ம வீடு மட்டும் இல்ல, நம்ம கண்ட்ரி கூட நம்ம வீடு. ஸோ அதுக்காக தயவு செய்து லிட்டர் பண்ணாதீங்க, டஸ்ட்பின்ல தான் போடுங்க. அண்ட் கீப் our country clean, ஓகே. சோ வேதிகா, இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களோட கருத்து என்ன? I really enjoyed myself here, and உங்க மாதிரி ஒரு புது questions and உங்களுக்கு கூட interact பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. You have a beautiful smile, Priya. Thank you so much. And it's very infectious. So ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேனா. Thank you for having me here on this beautiful show. The pleasure is ours, Vedika. And நீங்க வந்து இவ்ளோ பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க வந்து எங்களுக்கு டைம் கொடுத்து இவ்ளோ பியூட்டிஃபுல்லா உங்க ஜர்னி பத்தி ஷேர் பண்ணீங்க, உங்க ஃபீலிங் ஷேர் பண்ணீங்க, உங்க மெமரி ஷேர் பண்ணீங்க. We are so grateful to you. And நட்சத்திர ஜன்னல் சார்பாக உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் and உங்களோட லைஃப்க்கும் எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். Thank you so much, and wish you also all the very best for all your projects and endeavors. Thanks a lot, Vedika. நட்சத்திர ஜன்னல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.